ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? இனி பிளான் பி? பிளான் பி இல்ல, பிளான் Z வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட. ஒரே கேள்வி விஜய்க்கு நேரடியா விஜய் கேள்வி தாவேகாருக்கு விஜய் பதில் சொல்ல சொல்லுங்க. ஏன்னா 2007 கேள்வி எடுத்து நான் தான் விஜய் பதில் சொன்னார் என்கிட்ட. முன் அனுபவம் எதுவுமே இல்லாம உங்களை வச்சு படம் பண்ணணும்னு நினைக்கிற இந்த இளைஞர்களுக்கு உங்க சார்பா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அனுபவமும் இல்லாம ரொம்ப கஷ்டம் பாஸ். முன்னனுபவம் இல்லாம எப்படி பாஸ்? அதெல்லாம் வாய்ப்பு இல்ல பாஸ் அப்படின்னா 20 கோடி திரைப்படம் எடுப்பதற்கு ரசிகனா இருந்தாலும் பரவாயில்ல, முன் அனுபவம் வேணும் சொன்ன விஜய் அவர்களே 10 கோடி மக்கள் நல்லது என்னது கெட்டது என்னன்ற இந்த அரசியலுக்கு முன்னனுபவமே இல்லாம 50 வயசு வரைக்கும் நடிச்சுட்டு நேர வந்த உடனே பொத்துக்கிட்டு முதலமைச்சர் ஆகன்னா எப்படி பாஸ்? இப்ப நாங்க கேட்கிறோம் முன்னனுபவம் வேணும் இல்ல பாஸ். சினிமால இருந்து அப்படியே அரசியலாம் குதிக்கிறேன். 30 வருஷம் உழைச்சிருக்கிறேன். பின்னாடி திரண்ட ரசிகர்களை வெறும் ரசிகர்களாக அவர் வச்சுக்கல, ரசிகர் மன்றம் உருவாக்குறாரு. அந்த ரசிகர் மன்றத்தின் மூலமாக பல நட்பணி உதவிகளை செய்ய சொல்றாரு. அந்த ரசிகர் மன்றம் அப்படியே நட்பணி மன்றமா மாறுது. அந்த நட்பணி மன்றம் அப்படியே மக்கள் இயக்கமா மாறுது. அந்த மக்கள் இயக்கம் தான் இன்று தமிழக வெற்றி கழகமாக உருவாகிருக்கு. அப்போ தான் பின்னாடி வந்த அந்த ரசிகர்கள் கூட்டத்தை தோழர்களாக தொண்டர்களாக இன்று அரசியல் தலைவர்களாக உருவாக்கி இருக்கிறார். இன்னும் ஒரு 5 மாசத்துக்கு பிறகு இவர்கள் எல்லோரும் சட்டமன்ற உறுப்பினர்களா. நான் விஜய் சாரோட நண்பன் ஒர்க் பண்ணும்போது நான் விஜய் சார் ஃபேன் கிடையாது. விஜய் சாரோட டெய்லி இருக்க அந்த பர்சனல் கேரக்டர் அண்ட் அப்ரோச் டுவர்ட்ஸ் அ ஹியூமன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரஜினி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், விஜய் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் விஜய் சாரோட ஒர்க் பண்ணும்போது அந்த பர்சனல் ஹியூமனிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன கூப்பிட்டு நான் பார்க்க ரொம்ப சுமாராக இருப்பேன், இன்டெலெக்சுவலாக இருக்க மாட்டேன், பட் மை ஒர்க் அவருக்கு பிடிச்சி கால்ட் மீ டு ஹிஸ் கேரவன் அந்த லாஸ்ட் டே ஆஃப் ஷூட் நண்பன் ஷூட்டில். நண்பா சூப்பர், படம் முடிச்சிட்டோம், வெரி குட் அப்படின்னாரு. அவனை தேங்க்யூண்ணே அப்படின்னா சரிப்பா உட்காருங்க அப்படின்னாரு. இல்லைண்ணே உட்காருங்க சேர் உட்காந்தேன். இல்லை நான் உங்கள் ஒர்க் இதெல்லாம் பார்த்தேன், எனக்கு இந்த படம் ஃபுல்லாக யூஆர் வெரி வெரி ஸ்ட்ராங், உங்கள் கேப்டனுக்கு ஒரு ஸ்ட்ராங் அசட்டாக இருக்கீங்க, உங்கள் ஒர்க் பார்த்துருக்கேன், உங்கள் நேச்சர் பார்த்துருக்கேன், நீங்கள் ஒரு கதையோட வாங்க நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு என்னை பார்த்து சொன்ன உங்களுக்கு புரியுது இல்ல? எனக்கு அது போதும்யா, எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை.